ஹே ஆல் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா என் பையனுக்கு இன்னையோட 10 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அவருக்கு ஒரு வேக்சின் போட வேண்டியது இருக்குது. அதுக்காக நாங்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டல் கிளம்பிகிட்ருக்கோம். போகிற வழியில் என்ன நடக்குதுங்கிறத ஒரு குட்டி விலாகாக காமிக்கலான்னு நினச்சேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால அவங்க அப்பாவும் வீட்டில் தான் இருந்தார். நானும் ஹாஸ்பிட்டல் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. யூஸ்வலாக நான் மட்டும்தான் எப்போவுமே வேக்சின் போடும்போது கூட்டிகிட்டு போவேன். அவருக்கு ஒர்க் இருக்கிறதுனால வந்துட்டு சாட்டர்டே அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. இன்றைக்கி கிடச்சிருக்கிறதுனால சரி நானும் வரேன் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஆல்சோ சாய்க்குமே எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சோடனே அவங்க அப்பாவும் மிஸ் பண்ணுவான். இந்த மாதிரி சாட்டர்டே சண்டேஸில் மட்டும்தான் அவங்க அப்பாவோட இந்த மாதிரி விளாடுவான். யூஸ்வலாக அவனுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த மாதிரி யாராவது அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளாண்டோம்னா அவன் இந்த நாள் ஃபுல்லாக ஜாலியாக இருப்பான். இல்லைன்னா கொஞ்சம் கிராங்கியாக தான் இருப்பான். இப்போ அவங்க அப்பா கூட விளாண்டுட்ருக்கான். மீன்வைல் நான் போய் ரெடி ஆகிட்ருப்பேன். இது பேபி ஹக்குன்ற ஒரு பிராண்ட்லேருந்து புஷ் வாக்கரோட வர செட்டு. இது புஷ் வாக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வர்றது இந்த செட்டு மட்டும் கழட்டிட்டு நம்ம கிட்ஸுக்கு விளாட்றதுக்கு அதில் மியூசிக் ஃபன் சவுண்ட்ஸ் எல்லாம் வரும், அனிமல் சவுண்ட்ஸ் எல்லாம் வரும். விளாட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவனை எங்கேஜிங்காகவும் வச்சுருக்கோம். அவங்க 2 பேரும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் இந்த ஹாஸ்பிட்டல் பேக்கில் என்னென்ன வைக்கணுமோ அது ரிப்போர்ட்ஸு அண்ட் அவருக்கு தேவையான ஃபுட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். அந்த பேஸ்கெட்டில் இருக்கிறது தான் என்னோடய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸுங்க. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். யூஸ்வலாக நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு அப்படி தான் யூஸ் பண்ணேன். எனக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியுதுங்க. நீங்களும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோடய 2 சன்ஸ்க்ரீன் என்னோடய ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். அண்டு இதுக்குள்ளே ஃபுல்லாக என்னோடய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்கணுன்னா அதுவும் ஒரு நாளைக்கு நான் காட்டுறேன். அண்ட் நாங்கள் மார்னிங் இந்த மாதிரி பிஸி டேயில் நாங்கள் சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிடுவோம். அண்டு முடிச்சுட்டு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். அவருக்கு இப்போல்லாம் எங்கே போனாலும் இந்த சவுண்ட் வச்ச ஷூ என்ன ஸ்லிப்பர் போட்டால் தான் கிளம்புறாரு. அதுலேருந்து வர சவுண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போட்டதுமே எப்படி குஷியாகிட்டு குதிப்பாருன்னு நீங்களே பாருங்களேன். அந்த சவுண்டு கேட்டதுமே அப்படியே ஜாலியாக சிரிப்பார். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தீங்கன்னா ஜாலியாக சிரிக்கிறான். ஹாஸ்பிட்டல் எங்கள் ஏரியாவுக்கு ரொம்ப கிட்ட தான். ஸோ எங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தான் ஆகும். ஆனால் இப்போ இங்கே லே அவுட் கட்டிகிட்டு இருக்கிறதுனால 10 மினிட்ஸே எங்களுக்கு என்னமோ ரொம்ப டிலே ஆகிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் காரில் போகும்போது அவன் இப்படி தான் ரசித்து பார்த்துட்ருப்பான். ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயாச்சு. ஆனால் இங்கேருந்து இங்கே யூடர்ன் பண்ணுறதுக்குள்ளேயே எங்களுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. இந்த ஹாஸ்பிட்டல் தான் எங்கள் ஃபேமிலி ஹாஸ்பிட்டல்னே சொல்லலாம். நாங்கள் எல்லாருக்குமே இங்கே தான் பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறேன்லாம் நினைக்காதீங்க. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயாச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். உள்ளெல்லாம் நம்மளால் வீடியோ எடுக்க முடியாதுங்க. அதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நம்பர் கூப்பிடுற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிட்ஸ் ஏரியா வச்சுருப்பாங்க. அங்கே வேணால் நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். அந்த சாய்க்கும் இங்கே விளாட்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே நிறைய குட்டி குட்டி குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அதனால் அவனும் ஜாலியாக விளாண்டுட்ருப்பான். அவன் பாருங்களேன், பக்கத்தில் இருக்கிற பாப்பாவையே ஆன்னு பார்த்துட்டு விளாண்டுட்டு இருக்கான். அதை விட்டு இறங்கவே இல்லாமல் அவ்வளோ ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான். இவருக்கு பார்க்குற டாக்டர் வந்துட்டாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டு அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணுங்கள், இன்ஜெக்ஷன் எப்படி இதாகுதா, ஏதாவது ரியாக்ட் ஆகுதான்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் அங்கே மேலே இருக்க கேஃபெட்டேரியாவுக்கு
காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்புறம் திருப்பி கொண்டு போய் காமிச்சிட்டு எதுவும் அலர்ஜிஸ்லாம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். இன்ஜெக்ஷன் போடும்போது கொஞ்சம் அழுதாங்க. நாங்கள் பெயின்லெஸ் வேக்சின்லாம் வந்து ஆஃப் பண்ணல. நாங்கள் இந்த மாதிரி பெயின்லெஸ் வேக்சின்லாம் ஆஃப் பண்ணலைங்க. ஏன்னா குழந்தைக்கு வந்து அழுகணும், வலிக்கணும், எல்லா ரியாக்ஷனும் தெரியணும். அழுகாமையே வளர்க்க முடியாதுன்றதுக்காக நாங்கள் அந்த ஆப்ஷன் நாங்கள் எடுக்கல. அவனுமே வந்து கொஞ்சம் நேரம் அழுதான். அதுக்கப்புறம் அவன் சமாதானம் ஆகிட்டான். நைட்டு வந்து கொஞ்சம் கிராங்கியாக இருந்தானேன்னு இந்த மாதிரி நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போவோம். எப்போயுமே இந்த மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது வந்து அவர் கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருந்ததுன்னா ஃப்ரெஷ் ஏர் பட்டுச்சுன்னா தூங்கிடுவார். அந்த மாதிரி தான் அன்றைக்கி நைட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்ததுமே நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கிட்டார். அவ்வளோதாங்க. இன்னையோட vlog வந்து இங்கே முடியுது. அடுத்த vlogல நம்ம மீட் பண்ணலாம். பாய்.